அன்பான இமயம் டிவிஎஸ் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி வந்து ஒரே ஸ்மைல் ப்ளீஸ், நல்லா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். சிரிக்க சிரிக்க வந்துட்டு நம்ம மனசு ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ ரிலாக்ஸ் ஆகுதோ, அடுத்த ஒரு சிந்தனை என்ன ஒரு விஷயம் நம்ம சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான டார்கெட் கிளியராக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் வந்து நிறைய பேரை சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நிறைய பேர் காலர்லாம் வர போகிறாங்க, அவங்களோட நகைச்சுவை என்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. ஏன்னா நான் இருந்தால் சொல்லுவேன், இருந்துக்கிட்டே நான் இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. அதனால் நான் ஒரு கேம் மாதிரி வச்சு உங்கள்கிட்ட சும்மா ப்ளே பண்ணி ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் காலர் யார் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார் சந்தோஷ் வேலூர்லேருந்து பேசுகிறேன் சார். சந்தோஷ் வேலூர்லேருந்து. நல்லா இருக்கீங்களா சந்தோஷ்? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோமா? பேசியிருக்கேன் சார். அப்படியா? ஆமாங்க சார். எதனா ஒரு நகைச்சுவை சொல்கிறீங்களா? சொல்லலாம் சார். சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? சார் நான் பிபிஏ படிக்கிறேன் சார். பிபிஏ? ஆமாங்க சார். ஓ, லாஸ்ட் டைம் நான் அந்த பிபி வச்சு ஏதோ சொன்னேன்னா? எஸ், ஆமாங்க சார். இப்போதான் லைட்டாக கெஸ்ஸிங் ஆகுது. இப்போதான் கிட்னி நல்லா வேலை செய்யுது. நல்லா வேலை செய்யுது சார். ஆமாம், உள்ள பாப்கார்ன் இப்போதான் நல்லா ஒர்க் அவுட் கொடுக்குது. எல்லாமே கேட்டு அப்படியே நான் மொக்க வாங்கிக்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சொல்லுங்க, என்ன நகைச்சுவை சொல்ல போறீங்க? சார், அதாவது ஒரு லேடி வந்து அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க. ஒரு லேடி வந்து அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க, இந்த காக்கா கத்துறத பார்த்தா வரப்போற விருந்தாளி அம்மாவா தாங்க இருக்கான். காக்கா கத்துறத பார்த்தா விருந்தாளி அம்மாவா தான் இருக்காங்க. ஆமா, காக்கா கத்துறத பார்த்தா வரப்போற விருந்தாளி உங்க அம்மாவா தாங்க இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? எவ்வளவு விரட்டினாலும் போகாம அங்கேயே கட்டிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு விரட்டினாலும் போகாம அங்கேயே கட்டிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு விரட்டினாலும் போகாம அங்கேயே கட்டின்னு இருக்காங்க. ஆமா, இப்படி ஆகுறீங்க நிறைய பேரு. தப்பு இல்ல, இதெல்லாம் ஜோக் தானே? ஜோக்கு தானே, காமெடி தானே. ஆமா. அப்புறம் எப்படி பிபி எல்லாம் எப்படி போகுது? முடிஞ்சிச்சு சார், முடிச்சிட்டேன். ரொம்ப கலாய் வாங்குறேன்னு நினைக்கிறேன் ஆரம்பத்திலேயே. அப்படிலாம் இல்லையா? இல்லைங்க சார். சரி, முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார். டிகிரி ரிசீவ் பண்ணிட்டீங்களா? என்ன சார்? ரிசீவ் பண்ணிட்டீங்களா எல்லாத்தையும்? முடிஞ்சிச்சு சார். சரி, எப்போ வேலைக்கு போறீங்க? எம்பிஏ சேரலான்னு இருக்கு சார். வெரி குட். படிச்சுட்டே இருப்பீங்களா அப்போ? ஆமாம் சார். அப்போ வேலைக்கு போற ஐடியாவே இல்லை? எம்பிஏ முடிச்சுட்டு பார்த்துக்கலாமே. அப்படியா? ஏன்னா வேலை செஞ்சுக்கிட்டே சில பேர் படிக்கிறாங்க, அது ஒரு டேலண்ட்டு. சில பேர் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கட்சி வரைக்கும், அது ஒரு டேலண்ட்டு. கண்டிப்பா. இன்னும் ஆகணும்னு ஆசை உங்களுக்கு? சார், மார்க்கெட் லைன்ல போலான்னு இருக்கேன் சார். மார்க்கெட் லைன்லன்னா மீன் மார்க்கெட்டா இல்ல காய்கறி மார்க்கெட்டா? இதுக்கு மேல போனா வில்லங்கமா போவோம். கரெக்ட் முடிங்க, நான் கிளம்புறேன். ஓகே, நன்றி சந்தோஷ். ரொம்ப நல்லா ஸ்வீட்டா ஜாலியா என்ஜாய் பண்ணி காக்கா மேட்ர காக்கான்னு சொல்லாம கதையா சொல்லி அழகான காமெடியை கொடுத்த உங்களுக்காக சூப்பரான காமெடி கிளிப் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சந்தோஷ்காக சந்தோஷமான ஒரு காமெடி சீன் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து ஒரு நேயர்கிட்ட பேசுவோம். யார் எங்க இருந்து? ஹலோ. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஜெயபிரகாஷ், திருச்சி டிஸ்ட்ரிக்ட் முசிறி சார். ஐ எம் ஜெயம் பிரகாஷ். ஜெயம் பிரகாஷா ஜெய் பிரகாஷா? ஜெயபிரகாஷ். ஜெய் பிரகாஷ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களை ஜெயின்னு கூப்பிடுவாங்களா பிரகாஷ்னு கூப்பிடுவாங்களா? என்ன வந்து சுருக்கமா ஜேபின்னு கூப்பிடுவாங்க. ஜேபின்னு கூப்பிடுவாங்களா? ஆமா. ஏதோ ஒரு படத்துல ஜேபின்னு கூப்பிடுவாங்க, விவேக. இல்லையே, ஆக்சுவலா வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஐ எம் ஜேபி அப்படின்னா இந்த ஜேபி நான் கேள்விப்பட்டது. மாப்பிள்ளை படத்துல விவேக் பேரு ஜேபி. அந்த மாதிரி உங்களுக்கு ஜேபி கையில எப்ப பார்த்தாலும் அது வச்சிருப்பீங்களா? இல்ல சார், அதெல்லாம் பைப்பு ஊதுற பைப்பு அந்த மாதிரிலாம் இருக்காது சார். அப்படிலாம் இல்ல. ஓகே, கையில எப்பவுமே போன் தான் இருக்கும். போன் தான் இருக்கும். நம்பலாமா? நம்ம 6ஆம் விரல் எதுவும் கிடையாதா? வெரி குட், வெரி குட், சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜெய் பிரகாஷ்? ஜேபி. நான் வந்து டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஜாப்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, நீங்க அடுத்த முறை கால் பண்ணா நான் ஜேபின்னு கூப்பிடலாமா, ஜெயின் கூப்பிடலாமா, பிரகாஷ் கூப்பிடலாமா, ஜெய் பிரகாஷ் கூப்பிடலாமா? நீங்க வந்து ஜிங்கிலிகா பிம்பிலின்னு கூப்பிடுவா, அதுவும் ஜேபி தான் வருது. இல்லையா, ஜிங்கிலிகா ஜாங்கிரிகா பிம்பிலின்னு சொல்லுமா? அப்போ நீங்க ஜாங்கிரின்னு கூப்பிட்டாலும் சரி, பிம்பிலிகா பிலாப்பின்னு கூப்பிட்டாலும் சரி, ஓகே. ஜிங்கிலிகா பிலாப்பி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அதனால வந்து அது சொல்லலாம் ஒரு மாதிரி இருக்கும்ல. உங்களுக்கு ஜாங்கிரிகா பிப்பாலின்னு வைப்போம். சரி, ஓகே சார், நோ ப்ராப்ளம். வச்சுக்கலாமா? தாராளமா வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம், அதாவது மனமிட்டு ஓகே சொல்றதுக்கு. சரி, சொல்லுங்க, என்ன நகைச்சுவை சொல்ல போறீங்க?
இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கடிஜோக் ஒண்ணு சொல்லலாம். சின்ன கடிஜோக்கா? சின்ன பெருசா நான் சொல்றேன், சொல்லுங்க. ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு போறான். ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலுக்கு போறப்ப கீழே விழுந்துட்டு போறான். யாரா கால்ல விழுந்துட்டு போறானா? அப்பா அம்மா கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்துட்டான். பார்த்தா கையில ஒரே ரத்தம். கையில ஒரே ரத்தம். சார் கேக்குறாரு, என்னடா அது கையில எல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சரி சரி. அதுக்கு அந்த பையன் வந்து என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க? கையில எல்லாம் ஒரே ரத்தம், கீழே விழுந்துட்டான். விழுந்து படிக்கிறானா? ஆமா, வீட்டுல கீழே விழுந்து படிச்சிருக்கான். கையில ரத்தமா. அதாவது அவன் எப்படி தெரியுமா கையில ரத்தம் வந்தது காரணம் என்ன இருக்கும்னா, அவங்க அம்மா எதனா அரியமனை வச்சு காய அரிஞ்சிருப்பான், கீழே வந்து அதுல அரிஞ்சிட்டு இருப்பான். அதனாலதான் அவன் கையில ரத்தம் வந்தது. இந்த ரத்தம் மேட்டர் நீங்க சொல்லனா கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். இந்த ரத்தம் சொல்ல ஒரு வேலை இப்படி இருக்குமா நான் போட்டு வாங்கினேன். ஓகே. ஓ, நானும் தான் வளரிட்டனும். நீங்களா தான் வளரிட்டீங்க. தெளிவாதான் பேசுனீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க என்கிட்ட பேசுறது? இனிமே அடிக்கடி பேசுவோம் போல. இது கண்டிப்பா பேசுவோம். உங்கள் வரவுக்காக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நான் உங்கள் நண்பன் மோகன். இப்போ நீங்க நல்லா பேசுற தொட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கிற ஒரு சூப்பரான காமெடி கிளிப்பை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஜாங்கிரிகா பிபி, அதாவது ஜேபி அவருக்காக ஒரு சூப்பரான நகைச்சுவை பார்த்தோம். அவரை தொடர்ந்து அடுத்த ஒரு நேயர்கிட்ட பேசுவோம். யார் எங்க இருந்து வராங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். யாரு? நான் என் பேர் வாசுதேவன். வாசுதேவன் சொல்லுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. வாசுதேவன் கம்மி பண்ணியாச்சு. கம்மி பண்ணிட்டீங்களா? உங்களை வாசு கூப்பிடுவாங்களா இல்ல தேவன் கூப்பிடுவாங்களா? வாசு தான் கூப்பிடுவாங்க. வாசு தான் கூப்பிடுவாங்களா? அப்புறம் ஏன் தேவன்? சில பேர் தேவான்னு கூப்பிடுவாங்க. தேவான்னு கூப்பிடுவாங்களா? ஆமா. நீங்க அயன் போட தேவாவா? இல்லைங்க. இல்லீங்களா? ஆமா. சரி, அது என்ன அதான் வாசுதேவனா? வாசுதேவன். அது நல்ல தேவான்னு கூப்பிடுவாங்க. நல்ல தேவா. வீடுன்னு யாரும் கூப்பிட மாட்டாங்களா? யாரும் கூப்பிட மாட்டாங்க. சரி, ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு? எஸ்எஸ்பின்னு கூப்பிடுவாங்க. எஸ்எஸ்சியா? ஆமா. இது கம்பெனி பேர் மாதிரி இது. இல்லங்க, என் பேர் தான் இது. உங்க பேர் எது? ஃபுல் ஃபார்ம் என்ன அது? எஸ்எஸ் வாசுதேவன். எஸ்எஸ் வாசுதேவனா? ஆமா. எஸ்எஸ் ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன? சௌந்தரராஜன். சௌந்தரராஜன் வரலையே, எஸ்எஸ் வரலையே. அப்படிதான் வரும். எஸ் தான் வருது. சரி, ஓகே ஓகே. உங்களை ரொம்ப குழப்ப விரும்பல நானு. வாசுதேவன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஆமா. 8th பச்சினா இருக்கீங்க? ஆமா, 8th முடிச்சு 9th பாப்பறேன். அப்ப 9th சொல்லலாமே. ஓகே, 9th. அது என்ன ஆகணும்னு ஆசை? நான் பைலட் ஆகணும்னு ஆசை. பைலட் ஆகணும்னா? பைலட் ஆகணும்னா முதல்ல ட்ரெயின் ஓட்டணும். ட்ரெயின் ஓட்டணுமா? ஆமா. அதுக்கு முன்னாடி கார் ஓட்டிரலாம். குடுத்தா ஓட்டலாமா? அதுக்கு முன்னாடி கார் ஓட்டணும், அதுக்கு முன்னாடி பைக் ஓட்டணும், அதுக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டணும். சைக்கிள் ஓட்டுவேன், பைக் ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன். இதெல்லாம் முன்னாடி ஓட்டணும்பா. முன்னாடி ஓட்டமா? சீட்ல எல்லாம் உட்கார்ந்து ஓட்ட முடியும். அப்ப முன்னாடி ஓட்ட மாட்டேன், பின்னாடி ஓட்டுவியா? இல்ல, சீட்ல உட்கார்ந்து ஓட்டுவேன். சீட்ல உட்கார்ந்து ஓட்டுவியா? ஆமா. அப்ப எல்லாரும் கம்பியில உட்கார்ந்து ஓட்டுறாங்களா? நீங்க கேட்டீங்களா முன்னாடி உட்கார்ந்து ஓட்டணும்னு? முன்னாடி ஓட்டணும், முன்னாடி உட்கார்ந்து ஓட்டணும்னு சொல்லப்பா. சரி, பொதுவாக நான் தான் கலாய்ப்பா. இன்னைக்கு நீயா? அப்படியே வச்சுக்கலாமே. அப்படி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். சரி, ஓகே, ரைட். எதனா காமெடி சொல்லலாம். ஒரு பையன் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கான். விழுந்து படிச்சிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து படிக்காதவரான்னு அடிக்கிறாரு. விழுந்து படிச்சா அடி விழுன்றதுக்காக அடிக்கிறாரா? இல்ல, ஏன்னா எக்ஸாமுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உட்காந்து படிக்கிறான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உட்காந்து படிக்கிறானா? அதான் அவங்க அப்பா அடிச்சு விரட்டுறாரு. அப்ப கூட அவங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்கும் போல. அதான் 10 நிமிஷம் முன்னாடி படிக்கிறான், 5 நிமிஷத்துல போயிடலான்னு. இல்ல, அவங்க வீட்டுல உட்காந்து படிக்கிறான். அவங்க வீட்டுக்கும் அதுக்கும் 20 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ். இது ரொம்ப கொழுப்பு பிடிச்ச வேலையா இருக்குப்பா. 2 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற அந்த பையன் 10 நிமிஷம் படிச்சா அப்ப எக்ஸாமுக்கு எப்படி போவான்? அதுக்கு முன்னாடி படிக்கல, அதனால எக்ஸாம் கிளம்பலான்னு அவங்க அப்பா அடிக்கிறாரு. நீங்க 8th நல்லா எழுதிருக்கீங்களா எக்ஸாம்? நல்லா எழுதிருக்கேனே. நம்பலாமா? நம்பலாம். அப்ப எதுவும் அடிக்கல? அப்பவும் அடிக்கல. வெரி குட், வெரி குட். ஓகே, சூப்பரான அருமையா காமெடி சொல்றீங்க. வர்றவங்க நிறைய பேரு. அருமை, ரொம்ப. அதுவும் வாசுதேவன், விழுந்து படிச்ச வாசுதேவனுக்காக ஒரு சூப்பரான நகைச்சுவை வருது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
வாசுதேவன் சூப்பரான நல்லா வந்துட்டு விழுந்து படிக்கிறத பத்தி ரொம்ப அழகா அவரும் நல்லா ஜாலியா சொல்லிட்டு இருந்தாரு. சூப்பரான நகைச்சுவை போச்சு. அடுத்து ஒரு நேயர். ஹலோ 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 வணக்கம்மா. அடுத்து 1 2 3 சொல்ல வச்சிருக்கீங்க போல இருக்குது. யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? சக்தி ஸ்ரீ பேசுறேன். சக்தி ஸ்ரீயா? சக்தி ஸ்ரீ எஸ்எஸ் சக்தின்னு கூப்பிடுவாங்களா இல்ல ஸ்ரீன்னு கூப்பிடுவாங்களா சக்தி ஸ்ரீ கூப்பிடுவாங்களா? எப்படி வேணா கூப்பிடுவாங்களா? அப்ப எஸ்எஸ்னு கூப்பிடலாமா உங்கள? சரி ஓகே சொல்லுங்க, என்ன காமெடி சொல்ல போறீங்க? சோப்பு பாக்ஸ்ல ஏன் சின்ன சின்ன ஓட்டை இருக்கு? இது வந்து ஆல்ரெடி நிறைய முறை சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். பெரிய ஓட்டையா இருந்தா சோப்பு கீழே விழுந்துரும். சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு இது வரைக்கும் நான் ஆரம்பிச்சு ஒரு கேம் கூட விளையாடவே இல்ல. எஸ்எஸ் என்ற பேர்ல வந்துருக்கீங்க, சோசியல் சர்வீஸ்ன்ற மாதிரி. அதனால இந்த கேம் நீங்க ஆடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். என்னன்னா இந்த நிகழ்ச்சி தான் முதல் முறையா நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்களா இல்ல ஆல்ரெடி நீங்க வந்திருக்கீங்க? இல்ல இல்ல இது ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணாதீங்க. ரெண்டாவது கேக்குற கேள்விக்கு ஃபர்ஸ்ட்கான ஆன்சர் பண்ணுங்க. மூணாவது கேக்குற கேள்விக்கு ரெண்டாவதுக்கான ஆன்சர் பண்ணுங்க. எப்படின்னா எக்ஸாம்பிள் காலைல சாப்பிட்டீங்களான்னு கேட்டா சைலண்டா இருக்கணும். அப்ப தெரிஞ்சு போச்சு போயிடலாமா நிகழ்ச்சிக்குள்ள? மதியானம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டா காலைல சாப்பிட்டதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இப்படியே போவோம் 1 விட்டு 1. ஓகேவா? சரி ஓகே. சோசியல் சர்வீஸ் சாரி என்னமோ பேர் சொன்னீங்களே எஸ்எஸ். ஓகே போயிடலாமா? ரொம்ப ரிலாக்ஸா பொறுமையா கேக்குறேன். அழகா ஆன்சர் பண்ணுங்க, ரிலாக்ஸா ஆன்சர் பண்ணுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ரெடி? உங்களுக்கு எந்த பேனா ரொம்ப பிடிக்கும்? ஐயோ தப்பா ஆன்சர் பண்றீங்களே, அவுட். மறுபடியும் சொல்றேன், நல்லா கேளுங்க. தெரியும் கொஞ்சம் யோசிச்சேன் மைல்டா. அது வந்து லைட்டா காஃபிங் வரும்போது அந்த போனை கட் பண்றாங்க நைஸா அப்படின்னு. சரி ஓகே, இவங்களுக்காக ஒரு சூப்பரான நகைச்சுவை வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.